வணக்கம். நீங்க எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலும் அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? ஆனா நெறைய பேர் இத ஒரு பெரிய தலைவலியா, ஒரு தடையா பார்க்கறாங்க. ஆனா அதே விதிமுறைகள உங்க வெற்றிக்கு ஒரு ஏணியா எப்படி மாத்துறது? அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பிசினஸ்ல இருக்கிற விதிமுறைகள், அதாவது ரெகுலேஷன்ஸ், அது நீங்க தப்பிச்சு ஓட வேண்டிய ஒரு சிக்கலான புதிரா, இல்ல அதோட விதிகள தெளிவா புரிஞ்சுகிட்டு ஜெயிக்க வேண்டிய ஒரு கேமா? நீங்க எப்படி பார்க்கறீங்களோ அதுதான் உங்க வெற்றிய முடிவு பண்ண போகுது. சரி, முதல்ல இது ஏன் நெறைய பேர் ஒரு பெரிய புதிரா பார்க்கறாங்க? அந்த புதிரோட சிக்கல்கள் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு பிசினஸ் ஓனரா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பல பக்கத்துல இருந்தும் ரூல்ஸ், கட்டுப்பாடுகள்னு வந்துட்டே இருக்கும். சில சமயம் இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். நீங்க மட்டும் தனியா இல்ல. பல பேருக்கு இந்த சிஸ்டமே நம்மள குழப்பறதுக்காகவே டிசைன் பண்ண மாதிரி தோணும். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து வர்றதில்ல. உங்க ஊர் சட்டங்கள் ஒரு பக்கம், இன்டர்நேஷனல் லெவல் சட்டங்கள் இன்னொரு பக்கம், அப்புறம் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு இப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு லேயர் லேயரா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சமாளிக்கிறது தான் இந்த புதிர்ல இருக்கிற பெரிய சேலஞ்ச். ஓகே, புதிரோட சிக்கல்கள் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா இதையே நாம ஒரு கேமா பார்த்தா, அந்த ஆட்டத்துல என்னென்ன ரிஸ்க் இருக்கு, என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த கேம்ல ரூல்ஸ மீறதுங்கிறது ஏதோ ஒரு சின்ன தப்பு கிடையாது. அது ஒரு பெரிய பெனால்டி. உங்க ஆட்டத்தையே முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஃபைன். இது உங்க பிசினஸோட ஃபியூச்சரையே கேள்விக்குறியாக்கிடும். ஜாக்கிரதை. இப்போ உங்க முன்னாடி ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு, இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் கண்டுக்காம விடுறது. அதோட விளைவு பெரிய அபராதம், கஸ்டமர்ஸ் முன்னாடி உங்க பேரு டேமேஜ் ஆகுறது, சில சமயம் பிசினஸையே மூட வேண்டிய நிலைமை கூட வரலாம். இன்னொரு வழி, இந்த ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்றது. அதுக்கு கிடைக்கிற பரிசு மக்கள் நம்பிக்கை, ஒரு நல்ல பேரு, மத்தவங்கள விட நீங்க ஒரு படி மேல போறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு. சரி, இப்போ ரிஸ்க் என்ன, ரிவார்ட் என்னன்னு தெளிவா புரிஞ்சிடுச்சு. அப்போ இந்த ஆட்டத்துல ஜெயிக்கணும்னா முதல்ல அதோட ரூல் புக்க படிக்கணும் இல்லையா? அந்த ரூல் புக்கோட 3 முக்கியமான தூண்கள் என்னன்னு பார்க்கலாம். அப்போ இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையான ரூல்ஸ் தான் என்ன? வாங்க ஒவ்வொன்னா ஆழமா பார்க்கலாம். முதல் தூண் ரெகுலேஷன்ஸ், அதாவது ஒழுங்குமுறைகள். இதுதான் ஆட்டத்தோட பேசிக் ரூல்ஸ். கட்டாயமா ஃபாலோ பண்ணியே ஆக வேண்டிய சட்டங்கள். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறீங்கன்னா ஃபுட் சேஃப்டி சட்டங்கள் இதுல அடங்கும். இத மீறத்துக்கு வாய்ப்பே இல்ல. ரெண்டாவது தூண் லைசென்ஸ் மற்றும் சான்றிதழ்கள். இத சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கேம்ல கலந்துக்கிறதுக்கான என்ட்ரி டிக்கெட் மாதிரி. இந்த டிக்கெட் இல்லாம நீங்க களத்திலே இறங்க முடியாது. ரொம்ப முக்கியமா, இந்த டிக்கெட்டை அப்பப்ப ரெனியூ பண்ண வேண்டியதும் உங்க பொறுப்பு தான். மூணாவது தூண் தரநிலைகள், அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்க ஆட்டத்தை எப்படி விளையாடணும்னு சொல்ற கைட்லைன்ஸ் இது. உங்க ப்ராடக்டோட குவாலிட்டி, கஸ்டமர் சேஃப்டி மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு கீழே தான் வரும். இதுதான் உங்க மேல கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். சரி, ஆட்டத்தோட ரூல்ஸ் தெரிஞ்சா மட்டும் போதுமா? நிச்சயமா பத்தாது. ஏன்னா இந்த கேமோட ரூல்ஸ் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஒரு படி முன்னாடி நாம எப்படி ரெடியா இருக்கிறது? பாருங்க, ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஒரே ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டு விட்டுட மாட்டார். அதே மாதிரி தான் இதுவும். இந்த இணக்கம், அதாவது கம்ப்ளையன்ஸுங்கிறது ஒரு தொடர் ஓட்டம். ஆட்டத்தோட ரூல்ஸ் மாறும்போது உங்க கேம் பிளானையும் நீங்க மாத்த தயாரா இருக்கணும். அதுக்கு இதோ ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான். 1, யார் இந்த ரூல்ஸை உருவாக்குறாங்கன்னு கண்டுபிடிங்க. அதாவது உங்க இண்டஸ்ட்ரியோட ரெஃப்ரி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2, அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அவங்க வெளியிடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் ஆட்டத்துல ஒரு புது ட்விஸ்ட். கடைசியா இதையெல்லாம் ட்ராக் பண்றதுக்கு உங்க டீம்ல ஒருத்தருக்கு பொறுப்பை கொடுங்க. அப்பதான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். வெறும் டிஃபென்ஸ் ஆடிட் இல்லாம இந்த கம்ப்ளைன்ஸை எப்படி ஒரு அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜியை மாத்தி இந்த கேம்ல ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கதான் அசல் மேட்டரே இருக்கு. மத்தவங்க இந்த ரூல்ஸை தாண்ட முடியாத ஒரு சுவரா பார்க்கும்போது நீங்க அதையே ஏறி போறதுக்கான ஒரு ஏணியா பார்க்கணும். ஆமாங்க, இந்த விதிகள் உங்க காம்படிட்டர்ஸ்க்கு ஒரு தடையா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அது உங்க குவாலிட்டிக்கும் நம்பகத்தன்மைக்கும் கஸ்டமர்ஸ் கொடுக்குற ஒரு சர்டிபிகேட் மாதிரி. நீங்க இந்த ரூல்ஸ்ல கில்லாடியா இருக்கும்போது நீங்க வெறும் சட்டத்தை ஃபாலோ பண்ணல, ஒரு அசைக்க முடியாத பிராண்ட் ட்ரஸ்ட் உருவாக்குறீங்க. அந்த நம்பிக்கையை தான் பெஸ்ட் பார்ட்னர்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். திடீர்னு ரூல்ஸ் மாறும்போது மத்தவங்க தடுமாறிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அதையே ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி போட்டியில ஜெட் வேகத்துல முன்னேறி போவீங்க. அதனால அடுத்த முறை ஒரு புது ரூலை பார்க்கும்போது, ஐயையோ இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா இதை எப்படி நம்ம வெற்றிக்கு ஒரு டூலா யூஸ் பண்றது அப்படின்னு யோசிங்க. உங்க பார்வை மாறினா உங்க பிசினஸோட வளர்ச்சியும் மாறும். நன்றி.